ஹலோ சிஸ்டர்ஸ், நான் இன்னைக்கு சாரிக்கு பால்ஸ் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாரியோட முந்தானிங்க, இது வந்து உள்பக்கங்க. உள்பக்கத்தில் கீழ்ப்பக்கமாக வைக்கணும், உள்குத்தில் கீழ்ப்பக்கமாக வைக்கணுங்க. பால்ஸ் பிரித்து எடுத்துட்டேங்க. தையல் போட்டுட்டே வாங்க. இவ்வளோ தூரம் அடித்து வந்துட்டேங்க. இந்த இடத்துல ஒரு மடிப்பு மடிச்சுக்கலாம். இது எதுக்காகனா மேல் பக்கம் சப்போஸ் கிராஸாக கூட வரலாம். அப்போ இந்த மடிப்பு வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதனால் ஒரு குட்டியாக ஒரு மடிப்பு வச்சுட்டேங்க. அப்புறம் நீங்கள் நார்மலாக வச்சுட்டே போங்க. சாரி கிராஸாக மேல் பக்கம் ஏதாவது கிராஸாக வந்தால் இதை வந்து அப்படியே விரிச்சு விட்டு தையல் போட்டோமா அந்த கிராஸ் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அதுக்காக தான் இந்த மடிப்பு. இந்த மாதிரி ஒரு 3 இடத்துல தள்ளி தள்ளி வச்சுக்கலாங்க, குட்டி குட்டியாக. நான் இப்போ இந்த இடத்துல வைக்க போகிறேங்க. குட்டியாக ஒரு மடிப்புங்க, பெருசாக வைக்கக்கூடாது, குட்டியாக. இப்போ 2 இடத்துல வச்சுட்டேங்க. சேலையில் ஏதாவது மேலே வந்து கிராஸ் வந்ததுன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த சுருக்கம் வைக்கிறேங்க. ஒரு பக்கம் அடிச்சிட்டேங்க. மடித்து மேல் பக்கம் அப்படியே அடிச்சுக்கணுங்க. மறுபடியும் இந்த பக்கம் லாஸ்ட் வரைக்கும் தையல் அடிச்சுட்டே வரணும். இந்த இடத்துல ஃப்ளீட் வச்சுருக்கேங்க கீழ் பக்கமாக, அந்த பக்கம் வந்துருச்சுங்க. நான் அப்படியே விரித்து விட்டு தாங்க அடிக்கிறேன். மறுபடியும் இன்னொரு ஃப்ளீட் வச்சுமே அந்த இடம் வந்துருச்சுங்க. இந்த இடம் பாருங்கள் தூக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம இந்த ஃப்ளீட்டை மடிச்சிருக்கலாம். கீழே மடித்து நேரே மடிச்சிடலாங்க. அங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்டு சரியாக போயிருக்கு. இங்கே கொஞ்சம் லூஸாக இருக்கும், நம்ம மடிச்சு வச்சிட்டோம். கிரேப் சில்க்கு இந்த மாதிரி சாரிக்கெலாம் இது வந்து இந்த சைடு மடிக்க தேவையில்ல, அப்படியே வந்துருங்க. முடிச்சிட்டாங்க. இது ரவுண்டு நேர் பண்ணி ரவுண்டு பீஸ் இருக்குங்க, அதை அப்படியே கட் பண்ணி விட்டுடலாங்க. இப்போ ஓரடிக்கலாங்க. கரை அடித்து முடிச்சிட்டாங்க. பால்ஸ் வச்சு முடிச்சாச்சுங்க. பால்ஸ் வச்சு முடிச்சிட்டோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாங்க. தேங்க்யூ.